வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இன்று துர்கா பூஜை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அன்பு, சமத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்கும் பண்டிகையான துர்கா பூஜை திருநாளில் குறிப்பாக பெண்களுக்கு சமூகத்தில் உரிய இடம் பெற்றுத்தர அனைவரும் உறுதி ஏற்போமாக என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். புனிதமான துர்கா பூஜை திருநாள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் RSS பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நாட்டிற்கான RSS அமைப்பின் பங்களிப்புகளை வெளிப்படுத்தும் வகையிலான நினைவு தபால் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிட இருக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாநில மக்களுக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழிலையும் தொழில் கருவிகளையும் போற்றி வணங்கும் இவ்விழா அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த தாம் வேண்டுவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் தெய்வீகத்தன்மை இருப்பதை உணர்த்தும் நாள் இது என்று கூறியுள்ளார். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை திருநாள் அனைத்து குடும்பங்களிலும் மகிழ்ச்சி மற்றும் வளத்தையும் அனைவரின் வாழ்வில் புதிய நம்பிக்கை மற்றும் ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று முதலமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹேமமாலினி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உண்மை அறியும் குழுவினர் இன்று கரூரில் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து விவரம் சேகரித்தனர். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அக்டோபர் 3ஆம் தேதி காலை வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.